வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ எஃப்எஃப் டைம்ஸ் வித் மீ நதியா. ஓகே, எப்பவும் போல இன்னைக்கும் வந்து நிறைய அப்டேட்ஸ் நான் மட்டும் தான் சொல்ல போறேன். ஸோ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் அவரோட அடுத்த படத்தோட அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. இவரோட அடுத்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் சுப்புராஜ். நம்ம ஏற்கனவே வந்து பேட்ட படத்துல வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர் வந்து அந்த இளமை திரும்புதே அந்த ஒரு இதுலயே வந்து தலைவர் வந்து இளமையா காமிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து அவர் கூட தான் சேர்ந்து அடுத்த படம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டா வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து இப்போ சூர்யா 44ல வந்து பிஸியாக இருக்காரு. நம்ம ரஜினிகாந்த் அவரும் வந்து கூலி படத்தில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ ஒன்ஸ் அந்த கூலி படம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மேபி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேட்டை வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுத்த படம். அடுத்தது என்ன படம் கொடுக்க போறாங்க, அது எந்த மாதிரி எமோஷனலாக இருக்குமா இல்லை காலேஜ் அந்த மாதிரி பேட்டை மாதிரி இருக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்க எல்ஐசி. இந்த படத்தில் நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம பிரதீப் அவர் தான் வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து நம்ம கீர்த்தி ஷெட்டி அப்படின்றது ஏற்கனவே தெரியும். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காத்து கருப்பு கலை இருக்கார்ல, அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ண போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பாருங்க, வந்து ஆங்கராக இருந்து அவர் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா கடைசியில் பார்த்தா இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. மேபி தீபாவளிக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விக்னேஷன் அவர்கள் வந்து எந்த மாதிரி இதை கதையை வந்து உருவாக்குறாரு அப்படின்னு தெரியல. மேபி இது ஒரு லவ் ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் விக்னேஷன் அவர்கள் வந்து இன்னும் என்னென்ன கேஷ்லாம் வந்து உள்ளே போட போறாரு, எந்த மாதிரி இந்த படத்தை கொடுக்க போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்களோட அடுத்த மூவி இல்லைங்க, இது வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் பண்ண போகிறாரு. இந்த வெப் சீரிஸை யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணிகண்டன் அவர்கள். கடைசி விவசாயி அந்த படத்தை எடுத்தார் பார்த்தீங்களா, அவர் தான். ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து எதில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமாக வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இப்போ மகாராஜா படத்தில் எல்லாரையும் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட நடிப்பு, அந்த படத்தில் இருக்க கருத்து எல்லாமே வந்து இப்போ இருக்கிற சொசைட்டியில் ரொம்ப முக்கியம் அப்படின்றத அந்த படத்தை வந்து நம்ம நித்திலன் அவர்கள் வந்து காமிச்சிட்டாரு. அடுத்தது வெப் சீரிஸ் சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கையில் வச்சிருக்காரு அப்படின்னும் போது லைன் பை லைனாக இருக்கு. இப்போ வெப் சீரிஸ்க்கு அப்புறம் வந்து ஏதாவது பெரிய படம் பண்ண போறாரா, இல்லை முன்னாடியே படம் பண்ணிட்டு இல்லை வெப் சீரிஸ் சைடில் பண்ண போறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாலிவுட்லுக்கு நான் போக போகிறேன். என்னன்னா சர்ஃபிரா அந்த படத்தோட ட்ரைலர் வந்து விட்டுருந்தாங்க. அந்த படம் வந்து சூரிய ரிப்போர்ட்டோட ஹிந்தி ரீமேக்காக தான் அந்த படம் வந்து நம்ம சுதா கொங்கரா தான் இயக்குறாங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். இதில் அக்ஷய்குமார் அவர் தான் வந்து சூர்யாவோட கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்றது ஏற்கனவே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைலரில் வந்து நம்ம சூர்யா அவர்கள் வந்து நடந்து போகிற மாதிரி ஏர்போர்ட்டில் ஒரு சீன் காமிச்சிருக்காங்க. அப்போ கேமியோ வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இந்த ட்ரைலரில். அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் அவர் வந்து போலீஸ் கேரக்டரில் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஸோ பாருங்க, கோலிவுட்ல இருக்கிற நம்ம சரத்குமார் அவர்களும் சூர்யா அவர்களும் வந்து இப்போ பாலிவுட்ல போய் அந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். பாலிவுட்ல வந்து இந்த படம் வந்து எப்படி மக்கள் கிட்ட ரீச் ஆக போகுது அப்படின்றது ரிலீஸ் ஆகுமா தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் பாலிவுட் தான் போகிறேன். நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து இப்போ சிக்கந்தர் என்ற படத்தை வந்து எடுக்கிறாரு அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அது மும்பையில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலை. இதில் வந்து நம்ம சல்மான் கான் அவர்களும் ரஷ்மிகா மந்தனா அவங்க தான் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருந்தது. சிக்கந்தர் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு அதை ரேப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது SK23 வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து SK23 தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் சிக்கந்தர் போவார் அப்படின்னாங்க. ஸோ எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ஆரம்பிக்க போறாரா இல்லை இது ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கந்தரில் வந்து யார் டெக்னிக்கலாக வந்து ஒர்க் பண்ண போறாங்க, அவங்க இன்னும் வந்து யார் அப்படின்றதே சொல்லலை. ஸோ யார் மியூசிக் யார் கேமராமேன் எதுவுமே சொல்லலை. சிக்கந்தர் படத்துலேருந்து ஏதாவது அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து கிடைக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்றே சொல்லியிருந்தேன் லக்கி பாஸ்கர். அதுலேருந்து வந்து ப்ரோமோ வந்து அவுட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரிலீஸும் ஆயிடுச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நம்ம துல்கர் அவருக்கும் மீனாட்சி அவங்களுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தேன். அதை நான் ப்ரோமோலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து லவ் பண்ணுவாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிட் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த சாங்லேயே வந்து தெரிஞ்சுது. நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து சூப்பராக மியூசிக் போட்டிருந்தாரு. அண்ட் லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் ராமகிருஷ்ணா அவர் வந்து சூப்பராக போட்டிருந்தாரு. இந்த சாங் வந்து 4 லாங்குவேஜில் வந்து விட்டுருந்தாங்க, தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி. ஸோ பார்க்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் விட்டுருக்காங்க. இன்னும் டீசர் வரணும், இன்னும் ட்ரைலர் வரணும், அண்ட் இன்னும் படம் ரிலீஸ் பார்த்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். துல்கர் அவர் வந்து
எந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு கெமிஸ்ட்ரியோ எமோஷனலோ இல்லை த்ரில்லரோ ஆக்ஷனோ எப்படி இதில் வந்து காமிக்கிறாரு அப்படின்றது ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கலான்லேருந்து ரிலீஸ் டேட் எந்த அப்டேட்டும் இல்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்த ஒருத்தரோட பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. அவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல். இவர் வந்து ஹாலிவுட் ஆக்டர். இந்த படத்தில் வந்து இவர் என்ன ரோல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லன் ரோல் பண்ணுறாரு. ஸோ அவரோட பர்த்டே சார்பாக போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ரிலீஸ் டேட்டும் வந்து போடலை. ஸோ பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்திருந்த ஒரு படம் இதுதாங்க தங்கலான். ஆனால் இப்போ வரைக்குமே வந்து நடித்தவங்களோட பர்த்டே விஷஸ் மட்டும் தான் வந்து போஸ்டராக போடுறீங்க. ஆனால் ரிலீஸ் டேட் சொல்லலை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏதாவது ரிலீஸ் டேட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது. ஓகே, ஃபைனலாக நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. இதோட நான் வந்து மூட்டை கட்டிக்கிறேங்க. எல்லா அப்டேட்ஸும் வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின், டேரக்டர் இவங்களை பற்றி சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். அண்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நதியா. தேங்க்யூ.